வகுப்பு 1. நமது சுவையான உணவு. வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் படித்து நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று வகுப்பு 1 சுற்றுச்சூழல் அறிவியலில் நமது சுவையான உணவு என்ற புதிய தலைப்பை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் அனைவரும் காலை உணவை சாப்பிட்டீர்கள் என்று நம்புகிறேன். இன்று இந்த வகுப்பில் உங்களில் எத்தனை பேர் உங்களுக்கு பிடித்த காலை உணவை சாப்பிட்டீர்கள்? வெவ்வேறு உணவுகள் பிடிக்கும். ஆனால் ஒரே உணவை தினமும் சாப்பிட முடியாது. வெவ்வேறு உணவுகளில் வெவ்வேறு ஊட்டச்சத்துகள் உள்ளன. எனவே நாம் அனைத்து வகையான பழங்கள், தானியங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும். இது ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள நாம் ஒரு காணொளியை பார்ப்போம். அதை பார்ப்பது அவசியம். நீங்கள் கற்றுக்கொள்ள தயாரா? ஆம், கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் நாம் உண்ணும் பல்வேறு வகையான உணவுகளின் பெயர்களை அறிந்து கொள்வீர்கள். உணவு ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். பொருட்கள் என்ன என்பதை அறிவீர்கள். அரிசி நம்மை எவ்வாறு சென்றடைகிறது என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: தேவையான பொருட்கள். ஒரு குறிப்பிட்ட உணவை உருவாக்க ஒரு சில உணவுப் பொருட்கள் இணைக்கப்படுகின்றன. உழுதல், தானியங்கள், பருப்பு வகைகள். கருத்து வரைபடம். குழந்தைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் பல வகையான உணவுகளை உண்கிறோம். இந்த உதாரணங்களை பாருங்கள். சாப்பாடு, தோசை, இட்லி, வடை, கேரட், கொய்யா, நிலக்கடலை மற்றும் பல. நமக்கு ஏன் உணவு தேவை என்று யாராவது சொல்ல முடியுமா? நாம் வாழ்வதற்கு. ஆமாம், சரியாக சொன்னீர்கள். நாம் அனைவரும் வாழ்வதற்கு உணவு தேவை. உணவு நமக்கு வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் ஆற்றலை அளிக்கிறது. ஆசிரியரே, எந்த உணவு நமக்கு ஆற்றலை தருகிறது? போன்ற சில உணவுகள் ஆற்றல் தரும் உணவுகள். ராகி உருண்டைகள், சாதம், சப்பாத்தி. சரி, பிறகு மேலும் அறிந்து கொள்வோம். பால் மிகவும் ஆரோக்கியமான பானம். இது நமது எலும்புகளையும் பற்களையும் வலுவாக வைத்திருக்கும். பருப்பு வகைகள், இறைச்சி, மீன் மற்றும் முட்டை ஆகியவை வளர உதவுகின்றன. கொட்டைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் உதவுகின்றன.
பல எண்ணெய்கள் கொட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. உங்களுக்கான செயல்பாடு. இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், உணவு என்றால் என்ன? உணவு என்பது பால், இறைச்சி, மீன், முட்டை, பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்புகள், எண்ணெய்கள் மற்றும் நெய் ஆகியவற்றின் கலவையாகும். ஆம், வாருங்கள், இதை பாருங்கள். தானியங்களின் சில பெயர்களை கற்றுக்கொள்வோம். தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் தானியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அரிசி, கோதுமை, ராகி மற்றும் சோளம் ஆகியவை தானியங்கள். பருப்பு வகைகள் முழு மற்றும் உடைந்த பருப்பு என 2 வகைப்படும். துவரம் பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து, கொண்டைக்கடலை போன்றவை சில பருப்பு வகைகள். ஆரோக்கியமாக இருக்க தண்ணீரும் மிகவும் முக்கியம். நாம் தினமும் குறைந்தது 6 முதல் 8 குவளை தண்ணீர் குடிக்க வேண்டும். உங்களுக்கான செயல்பாடு இதோ. குழந்தைகளே, நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவுக்கும் வித்தியாசமான சுவை இருக்கும். ஒவ்வொரு உணவும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் செய்யப்படுகிறது. வெவ்வேறு உணவுகளை தயாரிக்க ஒரே பொருட்களை பயன்படுத்தலாம். இதை பாருங்கள். உங்களுக்கான செயல்பாடு. முக்கியமான தானியமான அரிசிக்கு ஒரு கதை உண்டு. நீங்கள் அனைவரும் கேட்க விரும்புகிறீர்களா? ஆமாம் ஆசிரியரே. நல்லது. நெல்லின் கதை விவசாயி வயலை உழுவதிலிருந்து தொடங்குகிறது. படங்களை பார்த்து உணவு நம் தட்டுகளுக்கு எவ்வாறு சென்றடைகிறது என்பதை பாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, உணவையும் அதை வளர்க்கும் மக்களையும் நாம் எப்போதும் மதிக்க வேண்டும். இதோ உங்களுக்காக ஒரு செயல்பாடு. மேலும் ஒரு செயல்பாடு. ஒரு கோப்பையில் ஒரு தோட்ட செடிகளை வளர்க்கவும். 2 வெவ்வேறு ஐஸ்கிரீம் கோப்பைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 கோப்பைகளிலும் மெல்லிய பருத்தி கம்பளியை வைக்கவும்.
ஒவ்வொரு கோப்பையிலும் 3 பட்டாணி விதைகளை வைக்கவும். பருத்தி கம்பளியை கோப்பை ஒன்றில் தண்ணீர் ஊற்றி ஈரமாக வைக்கவும். இரண்டாவது கோப்பையில் தண்ணீர் விடாதீர்கள். சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? சுய அறிவு மதிப்பீடு. நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். நாம் உண்ணும் உணவில் பெரும்பாலானவை தாவரங்களிலிருந்தும் சில விலங்குகளிலுமிருந்து கிடைக்கிறது. சில தாவரங்கள் நமக்கு பழங்களை தருகின்றன. சில தாவரங்கள் நமக்கு காய்கறிகளை தருகின்றன. சில தாவரங்கள் நமக்கு பருப்புகளையும் தானியங்களையும் தருகின்றன. பருப்பு வகைகள், பீன்ஸ் மற்றும் தானியங்கள் அனைத்தும் பருப்பு வகைகள் ஆகும். கோதுமை, அரிசி மற்றும் சோளம் சில தானியங்கள். தேயிலை, காபி மற்றும் சர்க்கரை ஆகியவை தாவரங்களிலிருந்து வருகின்றன. வீட்டுப்பாட ஒதுக்கீடு. சரியான பதிலை கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. இது ஒரு பழம் அல்ல. ஆ மாம்பழம், ஆ ஆப்பிள், இ முள்ளங்கி. கேள்வி 2. இது காய்கறி அல்ல. ஆ திராட்சை, ஆ உருளைக்கிழங்கு, இ முள்ளங்கி. கேள்வி 3. இதன் விதைகளை உண்கிறோம். ஆ திராட்சை, ஆ சோளம், இ வாழை. கேள்வி 4. தாவரங்களிலிருந்து வரும் பொருட்களை வட்டமிடுங்கள். சோளம், வாழைப்பழம், ஸ்பூன், செயின், ஆப்பிள், முள்ளங்கி, கேரட், கப். கேள்வி 5. நாங்கள் அனைவரும் தாவரங்களிலிருந்து வந்தவர்கள். எங்கள் பெயர்களை எழுதுங்கள். ஆ நான் எல்லாவற்றையும் இனிக்க செய்கிறேன். சர்க்கரை டேஷ். ஆ நான் சிண்ட்ரெல்லாவின் வண்டியாக மாறினேன். பாப்கார்ன் டேஷ். இ நான் பச்சை மற்றும் சிறியவன். நான் உன்னை அழ வைக்க முடியும். சில்லி டேஷ். பல செயல்பாடுகள் கொண்ட காணொளியை நீங்கள் அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.